இருக்குது. கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை பார்த்து எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு, எப்படி அதுக்குள்ள இவ்வளோ பண்ணீங்கன்னு கேட்ட ஒரு கேள்வி வந்து டிவிக்கே வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி. அவங்க ஸ்லாபை பற்றி கேட்கல, ஏன் ராத்திரி பண்ணீங்க, அது பண்ணக்கூடாதுன்றதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆர்குமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சுன்னா 12 மணிக்கு மேலே, ஐ மீன் ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பண்ணலாம், அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும், கலெக்டர் கிட்ட வேணும், அதை எடுத்துட்டு தான் நாங்கள் பண்ணுவோங்கிறது. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல புதுசாக வந்திருக்கிறது என்ன, ஜட்ஜ் கேட்டிருக்கிற ஒரு புது பாயிண்ட் என்னன்னா, எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி இத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்கிறது. இது வந்து டிவிக்கேவோட எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுங்கிற கேள்விகள்ல ஒரு பிஓவி அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இது பார்க்கலாம். அதனால தான் வந்து இந்த ஒரு கேள்வியை வந்து டிவிகே சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாக்குறாங்க. இதை ஒரு காரணமா வச்சு கூட அவங்க எஸ்ஐடியோ இல்ல வந்து ஒரு சிபிஐயோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் தான். ஸோ ஜட்ஜ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இனிமே தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். ஆர்குமெண்ட் என்ன இருந்தாலும் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா இல்ல எதுவுமே கிடையாது, நீங்க மறுபடியும் போங்க, ஸ்டேட்டோட எஸ்ஐடி தான் அதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதா கூட இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வேற ஆர்கியூ பண்ணாங்க டிவிகே சைட்ல இருந்து. ஒரு சிங்கிள் எக்ஸ் ஜட்ஜோட ஒரு என்கொயரி கமிஷன் போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கான ப்ராப்பரான ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நடக்கலாம்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து டிவிகே சைட்ல இருந்தும் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அது எல்லாத்தையுமே டினை பண்ணி டிவிகே லேட்டா வந்தது தான் இது எல்லாத்துக்குமே ஒரே காரணங்கிறது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கோர்ட் வந்து நிறைய ஆர்குமெண்ட் கவர்மெண்ட் எடுத்து வைக்கிறப்போ நீங்க அதுக்குள்ள போகாதீங்க, இதுக்குள்ள போதீங்க, இந்த ஒரு இதுல இருங்க அப்படிங்கிறத நிறைய இடத்த ஸோ ஆர்குமெண்டா நம்ம பாக்குறப்போ டிவிகே ஹேட் த அப்பர் ஹேண்ட் இன் த சுப்ரீம் கோர்ட் டுடே அப்படிங்கிறத வந்து அப்சர்வேஷனா நம்ம எடுத்துக்க முடியும். இது ஒப்பீனியன், இது நான் சொல்றது. இது பாக்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு. சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுதான் ஒப்பீனியன். ஸோ இது வந்து இருந்துச்சு. நான் ஹைகோர்ட்ல பத்தி பேசுறப்ப எப்படி டிவிகேக்கு வந்து இது ஒரு பெரிய செட் பேக்னு சொன்னோம், இன்னைக்கு டிவிகேக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான். கவர்மெண்ட் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்க ஆன்சர் நிறைய இதுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்றோம் நாங்கள் எடுத்துட்டு வந்து பாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு, எப்படி வந்து பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய கேள்விக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நாங்கள் இனிமேல் ஆன்சர் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் ஜட்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஜட்மெண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் ப்ராபப்ளி நாளைக்கு வீடியோவில் அந்த ஜட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோர்ட் ஹியரிங்கை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான் புரியுற மாதிரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் பெட்டரா நாளைக்கு பண்ண பார்க்குறேன். இது வந்து ஜட்மெண்ட்னா ஈஸியாக சொல்லிடலாம். அது ஹியரிங் வந்து ஒவ்வொருத்தங்க பேசுறத ஒரு டெக்ஸ்ட்னு நம்ம